நீ மனசுக்கு తెలుసు நமக்கு இன்னும் பணம் வேணும்னா நாம இன்னும் கஷ்டப்படணும்னு. ஆனா அது உன் உடம்புக்கு தெரியாதே, அப்ப என்ன பண்ணுவ? எனக்கு நீங்கள் கேட்குறதுக்கு பதில் தெரியல சார். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி என் உடம்பு சோர்வார வரைக்கும் நான் வண்டி ஓட்டி தான் சார் ஆகணும். எனக்கு தெரிஞ்ச ஒரே வேலை இது மட்டும்தான் சார். படிப்பும் இல்லை, இது விட்டால் வேறு வேலையும் தெரியாது சார். வேறு வழி தெரியல சார். அந்த வழிய நுவேனப்பா உருவாக்கணும். வெறும் டிரைவரா மட்டும் யோசிக்காம ஒரு பிசினஸ் மேனா யோசிச்சு பாரு. நம்மளால இவ்வளவுதான் முடியும், நம்ம வாழ்க்கை இதுக்குள்ளதான் இருக்குன்னு చెప్పి நீயே உனக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டுக்காத. உன் வேலையை எப்படி பெருசு பண்ணலாம்னு யோசிச்சு பாரு. கஷ்டப்படி உழைக்கிறவன் பொழப்பான், ஆனா புத்தியோட உழைக்கிறவன் தான் ஜெயிப்பான். சார் சூப்பர் மேட்ரு சார். கஷ்டப்பட்டு உழைக்கிறவன் பொழப்பான், புத்தியோட உழைக்கிறவன் தான் ஜெயிப்பான். பொட்டில் அடிச்ச மாதிரி சொன்னீங்க சார். அதான்ப்பா யதார்த்தம். ஒரே இடத்துல நின்றுகிட்டே ஓடனா தூரம் குறையாது. நீ முன்னேறி போனோம்னா உன் உழைப்போட உன் புத்திசாலித்தனத்தையும் சேர்க்கணும். சார் நீங்கள் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது சார். நான் இது வரைக்கும் வண்டி ஓட்டுறது மட்டும்தான் சார் யோசிச்சிருக்கிறேன். ஆனால் வண்டி ஓட்டி எப்படி முன்னேறலாம் நான் யோசிக்கவே இல்லை சார். அதான் முத்து விஷயம். கடன் அடைக்கிறதுக்காக ஓடுறது நிறுத்திட்டு பணம் உன்னை தேடி வர்றதுக்கு என்ன வழியோ அது செய். அதை எப்படி சார் பண்ணுறது? நீ சம்பாரிச்ச பணத்தை என்ன பண்ற? நான் என்ன சார் பண்ண போகிறேன்? எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு மாதம் கழிச்சு வட்டி கட்டிடுவேன். కానీ ఒక బిజినెస్ మ్యాన్ எப்படி தெரியுமா யோசிப்பான்? இப்ப நீ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு அதை சேர்த்து வைக்கல. ஆனா ஒரு பிசினஸ் மேன் தான் சம்பாதிச்ச பணமும் அவனுக்காக சம்பாதிக்கணும்னு யோசிப்பான். நாம தூங்கும்போது கூட நாம சம்பாதிச்ச பணம் நமக்காக சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிதான் பெரிய பெரிய முதலாளிங்க எல்லாம் யோசிப்பாங்க. அது ஒரு டெக்னிக். யோசிச்சு பாரு. நான் சம்பாதிச்ச பணமும் எனக்காக சம்பாதிக்கணுமா? எப்படி சார்? ఇప్పుడు உனக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, பெரிய முதலாளிங்க எல்லாம் அவங்க சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் எதிலையாவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட், பாண்டு பத்திரம் அது மாதிரி போடுவாங்க. இல்ல ஏதாவது ஒரு கடையில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பெரிய விஷயம்லாம் எனக்கு தெரியாதே சார். அதே உன்னை பண்ண சொல்லல முத்து. உனக்கு எதுல நல்ல திறமை இருக்கோ, எந்த விஷயத்துல உனக்கு அறிவு இருக்கோ அதை பண்ணு. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச தொழில் தான் நாம செய்யணும். அதான் சார் நான் கார் ஓட்டுறேன். உன் தொழிலையே வேற ஏதாவது செய்ய முடியுமான்னு கொஞ்சம் யோசனை பண்ணு. இப்படி ராத்திரி பகலா தனியாளா காரை ஓட்டி நீ நினைக்கிறது அடையிறது கஷ்டம்ப்பா. அதுவும் இப்ப இருக்கிற போட்டி உலகத்துல நாம இன்னும் புத்திசாலித்தனமா இருக்கணும். புரியுது சார். நீங்க சொன்னது என் கண்ணை திறக்கிற மாதிரி இருக்கு சார். இனிமே நீங்க சொன்ன வழியில் நான் யோசிச்சு பார்க்குறேன் சார். ரொம்ப நன்றி சார். என் நோட் எடுத்துக்கிறேன். சரி இருங்க சார், நான் எடுத்துட்டு வரேன்.